ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான, சிம்பிளான, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 3 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து, அது கூடவே 2 முட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முட்டையும் மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மாவுலையே உப்பு, இதுக்கான உப்பு சேர்த்திருக்கு. இப்போ இது கூடவே பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயிலை சேர்த்துட்டு, ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டு, அது பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த பவுல்லையே அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல்லை வச்சுட்டு, அது சூடான உடனே தேவையான அளவு ஆயிலை சேர்த்துட்டு, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் முழுசா வெந்துடக்கூடாது. மேல் பகுதி கொஞ்சம் லைட்டா வெந்த உடனே நாம திருப்பி விட்டுறணும். அப்பதான் பணியாரம் புசு புசு கிடைக்கும். சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சிக்கன் குருமா வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.